அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1, அதாவது பொறியியல் வேதியியல். புரியுதுங்களா? இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 4, அதாவது 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் சாப்டர் என்னன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, செகண்ட் சாப்டர் எலக்ட்ரோ கெமிக்கல் செல். இப்போ நம்ம தேர்டு சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய ஆற்றல். புரியுதுங்களா? சூரிய ஆற்றல் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா, இதில் நம்ம இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்னா எனர்ஜி சோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் நம்ம சூரிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸஸ், அதாவது எந்த வகையில் நம்ம ஆற்றலை சேமிக்கலாம். புரியுதுங்களா? எதிலேருந்து நம்ம ஆற்றலை அப்சர்வ் பண்ணால் எப்படி சேமிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா மின்கலம். புரியுதுங்களா? தமிழில் மின்கலம்னா இங்கிலீஷில் பேட்ரின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? மேக்ஸிமம் நீங்கள் பேட்ரி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபுல்லாக. புரியுதா? ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் பேட்ரிஸ் இஸ் அவைலபிள். புரியுதுங்களா? நிறைய டைப்ஸ் பேட்ரிலாம் இருக்குது, அதில் பார்த்துருப்பீங்க. முதல்ல மின்கலம்னா நமக்கு என்னன்னு வரையறை நமக்கு தெரியணும், டெஃபினேஷன்ஸ் தெரியணும். அதுதானே நமக்கு சொல்லுது. மெயினாக என்னென்னா மின்கலம்னா நமக்கு வரையறை நமக்கு தெரியணும். என்ன மின்கலம் என்னென்னா அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரையறை பார்த்தீங்கன்னா மின்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா மின்னாற்றலை சேமிக்கக்கூடிய கலன்கள் மின் சேமிப்பு கலன்கள் எனப்படும். அதாவது மின்னாற்றல். புரியுதுங்களா? மின்னாற்றலை பார்த்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய கலன்கள் மின் சேமிப்பு கலன்கள் எனப்படும். இக்கலன்களில் வேதி ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகிறது. வெரி சிம்பிளாக அதாவது மின்னாற்றல் நம்ம ஒரு சேவ் பண்ணுற கலன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காரிய பிளேட் தண்டு இருக்குது, காரிய தண்டு இருக்குது. புரியுதுங்களா? அதை நம்ம எந்தளவுக்கு இந்த இதில் அப்சர்வ் பண்ணி நம்ம மின்னாற்றல் நம்ம சேமிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், டார்ச் லைட் இருக்குது. டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டால் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது, அதாவது மின்னாற்றலை சேமிக்குது. புரியுதா? நம்ம சார்ஜ் போடுறது பார்த்தீங்கன்னா மின்னாற்றல். நம்ம என்ன மின்னாற்றல் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கரண்ட்டை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறோம். அந்த சார்ஜ் போடுறது பார்த்தீங்கன்னா சேமிக்கிறது. மின்னாற்றலை பார்த்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய கலன்கள் தான் மின் சேமிப்பு கலன்கள் எனப்படும். இக்கலன்களில் வேதி ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 more questions. புரியுதா? மின்கலம் என்றால் கொஷின் கேட்டாங்கன்னா வெரி சிம்பிள். மின்னாற்றலை சேமிக்கக்கூடிய கலன்கள் மின் சேமிப்பு கலன்கள் எனப்படும் எழுதிட்டு இக்கலன்களில் வேதி ஆற்றலானது, இது மெயின் இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது கெமிக்கல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. புரியுதா? இதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் என்ன சொல்கிறோம், நம்ம பேட்ரின்னு சொல்கிறோம். நம்ம புரியுதுங்களா? மின்கலத்தை பார்த்தீங்கன்னா பேட்ரின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா பேட்ரிக்கு பேட்ரிஸ் ஆர் ஸ்டோரேஜ் ஹவுஸ், அதாவது வீடு மாதிரி தான் அது. புரியுதுங்களா? நம்ம வீட்டில் எப்படி நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சேமித்து வைக்கிறோமோ, ஒரு இடத்துல ரூமில் ஒரு பொருள் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு இடத்துல நம்ம ஃபுல்லாக சேவ் பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி தான் அது. புரியுதுங்களா? பேட்ரிஸ் ஆர் ஸ்டோரேஜ் ஹவுஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம என்னதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது ஃபுல்லாக இன் ஏ பேட்ரி கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. புரியுதுங்களா? பேட்ரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. A battery is an electrochemical cell which is often connected in series in electrical devices as a sources of direct electric current at constant voltage. புரியுதா? at constant voltage. அதாவது சிம்பிளாக சொல்லிக்க பாருங்கள், ஒரு வீடு மாதிரி தான் நம்ம சேமித்து வைக்கிது. அதான் சொல்லிக்க பாருங்கள், பேட்ரிஸ் ஆர் ஸ்டோரேஜ் ஹவுஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சிம்பிள். பேட்ரிஸ் ஆர் storage house of electrical energy. In a battery chemical energy is converted into electrical energy. A battery is an electrochemical cell which is often connected in series in electrical devices as a source of direct electric current at constant voltage. Understand? This one of the batteries. Sometimes 2 more questions will be asked. Define battery. What is battery? Give example questions will be asked. Understand? You will write definitions and examples. Next one, types of batteries. There are 2 types of batteries. First type, there are 3 types of batteries. First one is primary battery, secondary battery, fuel battery சொல்லுவாங்க. First of all, primary battery. Primary battery converts chemical energy. Simple is primary battery converted into chemical energy to electrical energy directly using the chemical materials within the cell to start the actions.
It is not rechargeable. Only dry cell rechargeable and in is primary battery. Next one, and the secondary battery must first be charged with electrical energy before it can be convert chemical energy to electrical energy. It is rechargeable. Example, lead acid battery. Example, lead acid battery. For example, UPS battery, US battery. Understand? Dry cell, for example, watch battery. Watch battery is watch battery is example of primary battery. UPS battery is example of second lead acid battery, secondary battery. Understand? Next one, primary batteries are primary cells. Primary batteries is another name is primary cells is called. Primary cells are those cells in which the chemical reactions occurs only once and the cell becomes dead after some time and it cannot be used again. Only one times are used in primary batteries. Understand? Only one times are used in primary batteries. These batteries are used as sources of DC power. Only DC power. Example, dry cell. Dry cell is another name is Leclanche cell. Very important questions. University questions will be asked. Explain construction and working of Leclanche cells. That is called dry cell. Understand? Dry cell another name is Leclanche cell. And mercury cell, lithium cell. So many types of cells are dry cells. Dry cells is present in the Leclanche cells, mercury cell, lithium cells. Understand? Next one, requirements of primary cells. What are the requirements? Sometimes two more questions will be asked. What are the requirements of a primary cell? It should satisfy these requirements. Point number one, it must be convenient to use. Understand? It must be convenient to use. Cost of discharge should be low. Very simple. Cost discharge should be low. Standby power is desirable. Standby power is desirable. Understand? Next one, dry cell called Leclanche cells. It consists of a cylindrical zinc container that act as an anode. A graphite rod placed in the center but not touching the base act as a cathode. The space between anode and the cathode is packed with the paste of ammonium chloride and zinc chloride solutions. Understand? Ammonium chloride and zinc chloride. And the graphite rod is surrounded by powered manganese oxide MnO2 and the carbon as shown in figure. The cell is called by cell because of the absence of any liquid phase. Even the electrolyte consists of ammonium chloride, zinc chloride and manganese oxide, to which starch is added to make a thick paste which prevent leakage. Understand? Leakage, prevent leakage. The graphite rod is fitted with a metal cap and the cylinder is sealed at the top with a pitch. Understand? There are three types of soluble are used in dry cell. Another first one is plating was used ammonium chloride and zinc chloride. Ammonium chloride, zinc chloride and manganese oxide. That is called Leclanche cell or dry cell. Next one, இது தமிழில் என்ன சொல்கிறோம்னா பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலம். அதாவது பிரைமரி பேட்டரினா வந்து முதல்ல நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்னா வந்து முதன்மை மின்கலம்னு சொல்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? என்ன முதன்மை மின்கலம்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன வரைகிற என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலம்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. முதன்மை மின்கலம் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலம் தான். ஒன்லி ஒரு முறை தான் வந்து பயன்படுத்தணும். புரியுதா? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலம் வந்து முதன்மை மின்கலம் எனப்படும். புரியுதா? இவற்றை மீண்டும் புதுப்பித்து பயன்படுத்த இயலாது. இதில் நடைபெறும் வினை மீளா வினை எனப்படும். எடுத்துக்காட்டு உலர் மின்கலம், லெக்லாஞ்சி மின்கலம். அதாவது பேட்டரி நம்ம வந்து ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதை இன்னொரு டைம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ச் கட்டுறோம் கையில் வந்து. புரியுதா? அந்த வாட்ச் ஷெல்லு பார்த்துருப்பீங்க வந்து சின்னசாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் வந்து கடிகாரத்துக்கு வாட்ச் நம்ம போடுறோம். அந்த மாதிரி ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீ அதை எடுத்து நீ வந்து இதில் பண்ணி வந்து டிசி வோல்ட்டில் சார்ஜ் பண்ணணும். புரியுதா? மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. தூக்கி வெளியே தான் போட்டு வேறு எதாவது புதுசாக வாங்கி போடும் ஃபுல்லாக வந்து. புரியுதா? அதுதான் வந்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலம் முதன்மை மின்கலம் எனப்படும். இவற்றை மீண்டும் புதுப்பித்து பயன்படுத்த இயலாது. இதில் நடைபெறும் வினை மீளா வினை எனப்படும். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதுங்களா? 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க.
ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலம் தான் வந்து முதன்மை மின்கலம் சொல்லியிருக்கோம் நம்ம. புரியுதா? 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, முதன்மை மின்கலம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் கரெக்டாக எழுதணும். இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக வரணும். அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலம் வந்து முதன்மை மின்கலம் எனப்படும். இவற்றை மீண்டும் புதுப்பித்து பயன்படுத்த இயலாது. இதில் நடைபெறும் வினை மீளாவினை எனப்படும். எடுத்துக்காட்டு உலர் மின்கலம், லெக்லாஞ்சி மின்கலம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லிக்க நான் வரைய பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி பேட்ரி. புரியுதுங்களா? இங்கிலீஷ் கொடுத்துட்டு இன்னொரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிரைமரி பேட்ரி இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் கேன் பி டிஸ்சார்ஜ்டு ஒன்லி ஒன்ஸ் அண்ட் தென் டிஸ்கார்டட். அதாவது ஒன்லி ஒன் டைம் தான் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இட் கேன் பி டிஸ்சார்ஜ்டு ஒன்லி ஒன்ஸ் அண்டு தென் டிஸ்கார்டட். இட் கேனாட் பி ரீசார்ஜ்டு அகைன். கண்டிப்பாக வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஹியர் த செல் ரியாக்ஷன் இஸ் நாட் ரிவர்சிபிள். ரியாக்ஷன் பதில் வந்து ரிவர்சிபிள் நடக்காது. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் ட்ரை செல், லெக்லாஞ்சி செல். Example, dry cell, Lechner cell. Sometimes this question will be asked, define what is primary cell, give example. You will write answer, it can be discharged only once and then discarded. Very important points, you will write discharged only once and then discarded. It cannot be recharged again. Here the cell reaction is not reversible. Example, dry cell, Lechner cell. Next one, next question, இரண்டாம் நிலை மின்கலம். புரியுதுங்களா? அதாவது செகண்டரி பேட்டரி, இரண்டாம் நிலை மின்கலம். புரியுதுங்களா? இரண்டாம் நிலை மின்கலம்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன இரண்டாம் நிலை மின்கலம்னா வந்து இரண்டாம் நிலை மின்கலம் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா மீண்டும் புதுப்பித்து. புரியுதுங்களா? மீண்டும் புதுப்பித்து பயன்படுத்தப்படும் மின்கலம் தான் வந்து இரண்டாம் நிலை மின்கலம் எனப்படும். புரியுதா? இவற்றில் நடைபெறும் வினை பார்த்தீங்கன்னா மீள்வினையாகும். இவற்றில் நடைபெறும் வினை பார்த்தீங்கன்னா வந்து மீள்வினையாகும். அதாவது பேட்ரி சார்ஜ் ஃபுல்லாக போட்டுறோம் நம்ம. புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொபைல் பேட்டரி. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுல வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து செகண்டரி பேட்டரி அது. புரியுதுங்களா? மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம், சார்ஜ் வந்து ஃபுல்லாக போட்டுறோம், 100% ஆயிடுது. மறுபடியும் நம்ம வந்து ஃபுல் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறோம் ஃபுல்லாக வந்து. மறுபடியும் சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகுது, மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம். அகைன் மீண்டும் மீண்டும். புரியுதா? மீண்டும் புதுப்பித்து பயன்படுத்தப்படும் மின்கலம் வந்து இரண்டாம் நிலை மின்கலம் எனப்படும். இவற்றில் நடைபெறும் வினை பார்த்தீங்கன்னா மீள் வினையாகும். புரியுதா? மீள் வினையாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காரிய அமில மின்கலம், நிக்கல் கேட்மியம் மின்கலம். புரியுதுங்களா? நம்ம பேட்டரி யூபிஎஸ் பேட்டரி பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. ஜெராக்ஸ் கடையெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதில் என்ன பண்ணாங்க ஃபுல்லாக அந்த பெரிய ஒரு பேட்டரி வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? நந்தினி பேட்டரி இருக்குது, டால் டெய்லர்னு சொல்லுவாங்க பேட்டரி இது. புரியுதா? அந்த டால் டெய்லர் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணுது ஃபுல்லாக வந்து. புரியுதா? அதே மாதிரி காரில், பஸ்ஸில், லாரில் நிறைய எல்லாமே பேட்டரி ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. அந்த பேட்டரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போது இது பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். பாட்டன் ப்ரோடியூஸ் தான் வந்து மீண்டும் புதுப்பித்து பயன்படுத்தப்படும் மின்கலம் வந்து இரண்டாம் நிலை மின்கலம் எனப்படும். இவற்றில் நடைபெறும் வினை பார்த்தீங்கன்னா வந்து மீள் வினையாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காரிய அமில மின்கலம், நிக்கல் கேட்மியம் மின்கலம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே இங்கிலீஷில் இருந்தால் செகண்டரி பேட்டரி. புரியுதா? செகண்டரி பேட்டரி. வாட் இஸ் மீன் பை செகண்டரி பேட்டரி? செகண்டரி பேட்டரி இஸ் நத்திங் பட் இட் கேன் பி ரீசார்ஜ்டு அண்ட் யூஸ்டு அகைன் அண்ட் அகைன். அதாவது ரீசார்ஜ் பண்ணினே இருக்கலாம். புரியுதா? யூஸ் பண்ணுறோம், ஃபோன் நம்ம சார்ஜ் போடுறோம், என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் சார்ஜ் போடுறோம். அதாவது இட் கேன் பி ரீசார்ஜ்டு அண்ட் யூஸ்டு அகைன் அண்ட் அகைன். ஹியர் த செல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள். ஹியர் த செல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள். எக்ஸாம்பிள் நிக்கல் கேட்மியம் செல், லெட் ஆசிட் ஸ்டோரேஜ் செல். அண்டர்ஸ்டாண்ட்? நிக்கல் கேட்மியம் செல், லெட் ஆசிட் ஸ்டோரேஜ் செல். திஸ் கொஸ்டின் வில் பி ஆஸ்க்டு 2 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். What is secondary battery? Give example. Understand? It can be rechargeable and used again and again. Here the cell reaction is reversible. Example nickel cadmium cell. Sometimes 1 more question is asked. What are the example of secondary battery? Understand? What are the example of secondary battery? தமிழில் சொல்ல மேலே கொஸ்டின் வந்து இரண்டாம் நிலை மின்கலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருன்னு சொல்லி 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? அப்படி கேட்டால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும் நீங்கள் வந்து. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து H2O2 fuel cell. Understand? H2O2 fuel cell definitions, diagrams. Understand? அதில் H2O2, the fuel is oxidized on the anode. Understand? The fuel is oxidized on the anode and oxidant reduced on the cathode. One species of ions are transported from one electrode to the other through the electrolyte to combine with their counterparts, while electrons travel through the external circuit producing the electrical current. Understand? And this is called H2O2.
பிரின்சிபல் ஃபியூல் செல் பிரின்சிபல். கேட்டயான்ஸ் டயக்ராம் வாஸ் கிவன் தேர். கேட்டயான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அயனியன் நெகட்டிவ் சார்ஜ். அண்டர்ஸ்டாண்ட்? நேர்மின்முனை எதிர்மின்முனை சொல்லுவாங்க. எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ் ஆர் கால்டு ஒன்லி ஃபியூல் பர்மியபிள் ஆனோடு, ஆக்சிடென்ட் பர்மியபிள் கேத்தோடு, ஆக்சிடென்ட் ஃபியூல். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஷின்ஸ். எரிபொருள் மின்கலம் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எரிபொருள் மின்கலம். புரியுதுங்களா? எரிபொருள் மின்கலம்னா வெரி சிம்பிள். எரிபொருள் மின்கலம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? எரிபொருள் மின்கலம் பார்த்தீங்கன்னா வந்து வரையில சொல்லியிருக்காங்க பாருங்கள். எரிபொருள் மின்கலம் ஒரு மின்வேதி கலன் ஆகும். சிம்பிளாக வந்து அதாவது எரிபொருள் மின்கலம் பார்த்தீங்கன்னா ஒரு மின்வேதி கலன் ஆகும். எரிபொருட்களில் உள்ள வேதி ஆற்றலை நேரடியாக மின்னாற்றலாக மாற்றித்தரும் கலன்கள் தான் வந்து எரிபொருள் மின்கலம் என்ன சொல்லுவாங்க. அதாவது வேதி ஆற்றல் இருக்குது, கெமிக்கல் எனர்ஜி அதில் இருக்குது. புரியுதா? டைரெக்டாக வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கரண்ட்டாக வந்து மின்னாற்றலாக மாற்றுது. புரியுதா? கெமிக்கல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து மின்னாற்றலை மாற்றி தரும் கலன் தான் வந்து எரிபொருள் மின்கலம் சொல்லுவாங்க. இப்போ 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எரிபொருள் மின்கலம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக கொஸ்டின் கேட்டாங்கன்னா எரிபொருள் மின்கலம் ஒரு மின்வேதி கலனாகும். இந்த பாயிண்ட் எழுதணும். புரியுதா? ஒரு மின்வேதி கலனாகும். எரிபொருட்களில் உள்ள வேதி ஆற்றலை நேரடியாக மின்னாற்றலாக மாற்றித்தரும் கலன்கள் தான் வந்து எரிபொருள் மின்கலம் எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லிங்கன்னா வந்து H2O2 மின்கலம். புரியுதா? H2O2 மின்கலம். புரியுதா? ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லுவாங்க. H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு அதான் பெராக்சைடுன்னு சொல்லுவாங்க. H2O2 வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா எரிபொருள் மின்கலம் ஒரு எடுத்துக்காட்டு கூறுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா H2O2க்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ H2O2, ஆப்ஷன் பி N2O2, அப்படி மாற்றி கொடுப்பாங்க. அப்படின்னு ஆன்சர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா வந்து H2O2 கரெக்டாக எழுது நீ வந்து. புரியுதுங்களா? அதான் வரைகிற கொஸ்டின் கேட்பாங்க. எரிபொருள் மின்கலம் ஒரு மின்வேதி கலனாகும். எரிபொருட்களில் உள்ள வேதி ஆற்றலை நேரடியாக மின்னாற்றலாக மாற்றித்தரும் கலன்கள் தான் வந்து எரிபொருள் மின்கலம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்க வரையில பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஃபியூல் பேட்டரி. புரியுதா? என்ன ஃபியூல் பேட்டரின்னா ஃபியூல் பேட்டரி எரிபொருள் மின்கலம். அதுக்கு டெஃபினேஷன்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபியூல் பேட்டரிக்கு வந்து ஃபியூல் பேட்டரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எ ஃபியூல் செல். அண்டர்ஸ்டாண்ட்? எ ஃபியூல் செல் இஸ் an electrochemical cell. Very important points. A fuel cell is an electrochemical cell. It converts chemical energy. It converts chemical energy from a fuel into electric energy. Very important word. Fuel cell is an electrochemical cell. Understand? Electrochemical cell. It converts chemical energy into from a fuel into electric energy. Understand? Chemical energy from into fuel into electric energy. Example H2O2 cell, hydrogen peroxide cell. Example hydrogen peroxide cell. Understand? Fuel battery. Okay. Next class is will discuss about dry cell battery. Okay. இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன டாபிக் பார்த்துருக்கோன்னா ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வந்து நாளைக்கு வரும்போது ஃபுல்லாக ரீகால் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நாளைக்கு வந்து அதிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ் நம்ம வந்து வேறு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம்? நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சூரிய ஆற்றல் என்னென்னு பார்த்தோம். அதில் மின்கலம் என்னென்னு பார்த்தோம். மின்கலம் பார்த்தீங்கன்னா வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து முதன்மை மின்கலம், 2ஆம் நிலை மின்கலம், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எரிபொருள் மின்கலம் பார்த்தோம். நம்ம முதன்மை மின்கலம் வந்து வரையறை பார்த்தோம், எடுத்துக்காட்டு பார்த்தோம். அடுத்து 2ஆம் நிலை மின்கலம் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய வரையறை பார்த்தோம், எடுத்துக்காட்டு பார்த்தோம். எரிபொருள் மின்கலம் வரையறை எடுத்துக்காது. 3 பார்த்தீங்கன்னா வந்து 3 மார்க் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. 3 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து புரியுதா? 2 மார்க் 5 மார்க்கில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் 3 மார்க் கேட்டே இருப்பாங்க ஃபுல்லாக கொஸ்டின்ஸ். புரியுதா? அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு நாளைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து ஃபுல்லாக வந்து ரீகால் பண்ணிட்டு வாங்க ஃபுல்லாக வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து. புரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2ஆம் நிலை மின்கலம். புரியுதா? எரிபொருள் மின்கலம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை மின்கலம் வந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அது கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி H2O2, அதாவது H2O2 வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. புரியுதா? ஹைட்ரஜன் பெராக்சைடு கொஷின்ஸ் அதுக்கு கொஷின் கேட்பாங்க. அதை கரெக்டாக கொஞ்சம் பார்த்து படிச்சுட்டாங்க ஃபுல்லாக வந்து. நாளைக்கு வந்து இந்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து அடுத்த கொஷின்ஸ் நம்ம வந்து நம்ம அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் நம்ம. புரியுதா? நாளைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக சொல்லிடுற பாரு. ட்ரை செல். அதாவது ட்ரை செல்னால் வந்து உலர மின்கலம்னு சொல்லுவாங்க. புரியுதா? ட்ரை செல்னால் வந்து உலர மின்கலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். உலர மின்கலம் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உலர மின்கலம், காரிய அமில சேவை மின்கலம், சூரிய ஒளி மின்கலம். புரியுதா? சூரிய ஒளி ஆற்றல் மின்கலம் 3 பார்த்தீங்கன்னா வந்து 5 மார்க் கொஷினில் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை செல் பேட்டரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.
ஓகே, தேங்க்யூ.